ஹாய், இன்னைக்கு லேடிஸ் கார்னரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயர் எண்ட் வந்தாலே நம்ம பழைய கேலண்டரை தூக்கி போட்டுட்டு புது கேலண்டரை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அப்படி அந்த கேலண்டரை தூக்கி போடாமல் அதை வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களாக என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு ஏடிஎம் கார்டு ஹோல்டர் தான் வந்து பண்ண போகிறோம். நம்ம எடுக்க போகிற மந்த்லி கேலண்டர் எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப திக்கான ஷீட்டாக இருக்கணும். ரொம்ப மெலிசான ஷீட்டாக இருக்கிறத விட இப்படி இருந்தால் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ரெண்டாவது, கலர்ஃபுல்லாக டிசைனாக இருந்தால் அது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி இந்த மாதிரி டைப் ஆஃப் கேலண்டர் தான் எடுத்திருக்கேன். அந்த கேலண்டரை வந்து நம்ம ஏடிஎம் கார்டு வந்து அது மேலே வச்சு சைஸை விட கொஞ்சம் அதிகமாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட அளவு இப்போ நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். அதோட சைட்லேயும் அதோட மேல் சைட்லேயும் ஓரளவுக்கு நம்ம கேப் விட்டு அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து நம்ம அந்த கார்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம மடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து உங்களுக்கு வந்து கார்டு வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக போகாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக உள்ளே போயிட்டு வர மாதிரி உங்களுக்கு கேப் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம மடித்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடுவோம். ஒரு பக்கம் மட்டும் நம்ம வந்து அந்த மடித்தது இருக்கும், அதை கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக ஓரத்தில் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை வந்து ஃபெவிஸ்டிக் வச்சு 2 பக்கமும் நல்லா மடித்து ஒட்டிக்கலாம். இது வந்து ஏடிஎம் கார்டு மட்டும் கிடையாது, ரேஷன் கார்டு, மெட்ரோ கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டுன்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து விதவிதமாக கலராக அழகாக செஞ்சு நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வேணும் அப்படின்னா மேலே வந்து இது என்னென்ன கார்டு, ஆதார் கார்டு, ஏடிஎம் கார்டுன்னு ஒவ்வொன்றா மேலே வந்து வேணும்னா விருப்பப்பட்ட ஸ்கெட்சில் கூட நம்ம எழுதி வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த ஃபெவிஸ்டிக்கோட மூடி இருக்குது பார்த்தீங்களா, அதையே வந்து நான் அந்த கார்டோட ஓரத்தில் ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி அதை வச்சு மார்க் பண்ணிவிட்டு சிசரில் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவே க்யூட்டான ஒரு கார்டு ஹோல்டர் வெறும் 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நமக்கு பிடிச்சமான கலரில் டிசைனில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஒரு க்யூட்டான வால் டெக்கர் தான் வந்து பண்ண போகிறோம். நம்ம வால் வந்து என்ன கலரில் இருக்கோ அதுக்கு கான்ட்ராஸ்டான கலரில் வந்து நம்ம பேப்பரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வால் வந்து சாண்டில் கலரில் இருக்கிறதுனால நான் வந்து பர்பிள் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம பட்டர்ஃப்ளைஸ் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கேலண்டர் பேப்பரை வந்து ஏன் சூஸ் பண்ணணும் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ஆரிகமி ஷீட்டோ வேறு ஏதாச்சும் ஒரு ஷீட்டில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ளைனாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை வரைஞ்சிட்டு அந்த பட்டர்ஃப்ளைக்கான டிசைன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேலண்டர் பேப்பரில் பண்ணிங்கன்னா அதில் டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நான் 3 பட்டர்ஃப்ளை செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பட்டர்ஃப்ளை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்படி வந்து ஒரு பேப்பரை வந்து 2ஆக மடிச்சுட்டு திரும்ப அதை திருப்பி 4ஆக இந்த மாதிரி மடிச்சுட்டு இதை வந்து நம்ம ஈக்குவலாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இப்படி கட் பண்ணதை இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி ஒரு ஓவல் ஷேப் மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுப்போம். இப்போ இன்னொன்று கட் பண்ணோம் இல்லையா, அந்த பேப்பரில் நம்ம கட் பண்ண பேப்பரை மேலே வச்சு கட் பண்ண பேப்பரை விட ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக அடுத்த சைஸ் பேப்பரை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா பட்டர்ஃப்ளையோட டாப்பில் 2 விங்ஸ் இருக்கும், அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவும் கீழே இருக்க விங்ஸ் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி 2 விதமான சைஸில் வந்து கட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணும்போது தெரியும் சைஸ் வந்து நமக்கு. இப்போ வந்து நம்ம சின்ன வயசுலலாம் அந்த விசிறி செய்வோம் இல்லையா பேப்பரில், அந்த மாதிரி 2 பக்கமுமே வந்து மாற்றி மாற்றி நம்ம மடிச்சிக்கணும். இது ஃபுல்லாக மடித்ததுக்கப்புறமா 2த்தையும் ஒன்று மேலே ஒன்று நல்லா சென்டரில் வச்சு ஒரு ஸ்டாப்பிள் போட்டுக்கலாம். அப்படி போட்டுட்டு நல்லா நம்ம கையில் வந்து விசிறி மாதிரி விரித்து விட்டோம் அப்படின்னா ஒரு பட்டர்ஃப்ளை ரொம்பவே சூப்பரான பட்டர்ஃப்ளை இருக்கும். நார்மலாக ஒரு பட்டர்ஃப்ளை ஃபுல்லாகவே ஒரே கலரில் இருக்காது, உள்ளே கொஞ்சம் டிசைன்ஸு ஒரு கலர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த கேலண்டர் பேப்பரில் நம்ம பண்ணும்போது அதில் இருக்க டிசைன்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது பாருங்கள் பட்டர்ஃப்ளை ரியலாக ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு லுக்கில் இருக்கும். ப்ளைனாக ஒரு பேப்பர் இல்லாமல் கொஞ்சம் டிசைன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைப் மாதிரி ஒரு பேப்பரை கட் பண்ணிவிட்டு பட்டர்ஃப்ளைக்கு வந்து எப்படி ஆண்டனாஸ் 2 வரும் இல்லையா, அந்த மாதிரி இதை வந்து நம்ம கையில் சுருட்டி கொஞ்சம் மட்டும் இப்படி சுருட்டி விட்டுட்டு 2த்தையும் வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ அந்த பட்டர்ஃப்ளையோட பாடி வந்து செய்ய போகிறோம். இப்போ வந்து 2மே வந்து பர்பிள் கலரில் இருக்கிறதுனால நான் சென்டரில் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரீன் கலர் பேப்பரில் வந்து ஒரு பாடி வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுவுமே வந்து ஒரு ஓவல் ஷேப் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த கட் பண்ண பேப்பரை வந்து சென்டரில் ஒட்டிட்டு இதை வந்து நம்ம ஸ்கெட்சஸில் வந்து கண், அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம டிசைன்ஸு சென்டரில் அந்த மாதிரி எப்படி வேணால் பண்ணிக்கலாம். சில பேருக்கு இந்த அளவுக்கு பொறுமை எடுத்து இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க. நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து லீவ் விடும்போது, அது சம்மர் டைம்லேயே ஆகட்டும், இந்த ஆஃபலி லீவ்ஸ் இந்த மாதிரி வரும்போதும் வீட்டில் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் நம்ம பார்த்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க. எப்பவுமே பசங்களுக்கு ஃபோனே கொடுக்காம இந்த மாதிரி நிறைய வீடியோஸஸ் ஆகட்டும், அவங்களோட ஆரிகமி ஆகட்டும், கிராஃப்ட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி அவங்கள நம்ம வந்து கூடவே உக்காந்து குழந்தைங்கள பண்ண வைக்கலாம். இல்லைனா இந்த ஸ்கெட்சஸ் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாலே அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிகிட்ருப்பாங்க.
இப்போ வந்து நான் 3 பட்டர்ஃப்ளையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். எல்லாமே ஒரே கலர்ஸில் பண்ணாமல் ஃபுல் பர்பிளில் ஒரு பட்டர்ஃப்ளை, அப்புறம் ஃபுல் க்ரீனில் ஒன்று, பர்பிளும் க்ரீனும் மிக்ஸ் பண்ணி ஒன்று, அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, மேலே இருக்க விங்ஸை விட ஒரு கொஞ்சம் சின்ன விங்ஸாக இருக்கணும் கீழன்ட்டு. அது மட்டும் கிடையாது, இந்த பட்டர்ஃப்ளைலையும் நான் 3 டைப் ஆஃப் சைஸில் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து செவுத்தில் ஒட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை, அதை விட கொஞ்சம் பெருசு, அதை விட கொஞ்சம் பெருசு. ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஐடியா தான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து ஒட்டுறதுக்கு வந்து ஒரு டபுள் சைட் டேப் வந்து நான் எடுத்திருக்கேன். டபுள் சைட் டேப் ஒட்டிட்டு நம்ம வந்து இதை நம்ம அழகாக செவுத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டபுள் சைட் டேப் இல்லாதவங்க நம்ம செல்லோ டேப் கூட நம்ம அதுக்கேற்ற மாதிரி பட்டர்ஃப்ளை வந்து ஒட்டிக்கலாம். வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஒரு கேலண்டர் பேப்பரில் ரொம்ப அழகான ஒரு வால் டெக்கார் வந்து நம்ம செஞ்சுருக்கோம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து விரும்பி செய்யக்கூடிய ஒரு DIY தான் இது. ஸோ கலர்ஃபுல்லான ஒரு பட்டர்ஃப்ளை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம 3வது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து மேல் போர்ஷன் அந்த கலர்ஃபுல்லாக இருக்க பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த கேலண்டர் வந்து 2வது இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திக்னஸ்க்காக 2ஆக வந்து மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு வீட்டில் இன்றைக்கி வந்து நான் ரவுண்ட் சைஸில் பண்ண போகிறேன்றதுனால வீட்டில் இருக்க ஒரு டப்பா எடுத்துக்கணும். அந்த டப்பாவை வந்து சுற்றிட்டு ஒரு செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இப்போ அந்த பாக்ஸோட பேக் சைடில் வந்து இந்த மாதிரி நம்ம மடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு க்யூட்டாக வந்து ஒரு பாக்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இதையும் வந்து ஒரு 2-3 வாட்டி நல்லா செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டிங்க அப்படின்னா இந்த பாக்ஸோட பேக் சைடு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாச்சும் ஒரு திங்ஸ் போட்டுட்டு இப்போ வந்து இதுக்கு மூடியோடு வச்சு நம்ம ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி கேலண்டர் பேப்பரை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக அப்படியே மடித்து செஞ்சதால் அது ஒரு சைஸில் வந்தது. இதை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணி அதையும் 2ஆக மடித்து கொஞ்சம் சின்ன சைஸ் பாக்ஸாக வந்து செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், 2ஆக கட் பண்ணதை திரும்ப நான் 2ஆக மடிக்கிறேன். மடிச்சுட்டு இப்போ எடுத்து அதே பாக்ஸ் தான், அதோட அடிப்பக்கத்தில் அதை நான் வச்சு மடிச்சுட்டு அதே தான் சேம் செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டு மேலே கொஞ்சமாக தூக்கிட்டு இப்போ அதே மாதிரியே நம்ம மடிக்க போகிறோம். ஃபுல்லாக மடிச்சுட்டு இதை வந்து சென்டரில் வந்து ஒரு பேப்பரை வச்சு நம்ம ஒட்டிக்கலாம், அந்த கேப் தெரியாமல் இருக்கிறதுக்காக. இப்போ செல்லோ டேப் போட்டு நம்ம இதே மாதிரி ஒட்டிப்போம். இதே மாதிரி இன்னொரு பேப்பரில் வந்து இந்த சைஸை விட ஒரு 1 இன்ச் பெரிய சைஸ்க்கு வந்து நம்ம ரவுண்டை வந்து நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். டைட்டாக வச்சு செல்லோ டேப் போடாமல் கொஞ்சம் லூஸாக வச்சு போட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு லிட்டு வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ வந்து இந்த லிட்டுக்கு வந்து மேல் பக்கம் வந்து அதில் வந்து ப்ளைனாக ஒரு பேப்பரை வந்து ஒட்டிட்டோம். இப்போ வந்து இதில் இந்த இன்னொரு அந்த கேலண்டர் பேப்பர்லேயே கலர்ஃபுல்லாக ஏதாச்சும் ஒன்றத்தை கட் பண்ணிவிட்டு இதை தான் வந்து நம்ம மேலே வச்சு இப்போ வந்து ஒட்ட போகிறோம். இப்படி நம்ம லிட்டுக்கு மேலே பண்ணும்போது அது டிசைனாக கொஞ்சம் இருக்குன்றதுனால நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் நம்ம வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டோம்னா இங்கே பாருங்கள், இந்த க்யூட்டான பாக்ஸில் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். லைட் வெயிட்டாக இருக்க பொருட்கள். இதை வந்து நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் சந்தோஷமாக இருக்கும். இதை வந்து நம்ம அவங்களே செய்ய சொல்லி அவங்க யூஸ் பண்ணிட்டா அதை விட ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 4 டைப் ஆஃப் பொருள் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுற கேலண்டரில் வந்து பண்ணியிருக்கோம். அந்த 4ல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டட்டா.